அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால், ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன தெரியுமா? உன் நினைவுகள் என் நினைவு அல்ல. இன்னைக்கு அநேக பேர் நினைச்சிருக்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு அது ஏன் நடக்கல, வாய்க்க மாட்டேங்குது, அது என் கை கூடி வர மாட்டேங்குது என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கு அப்பா இருக்கிறார். எப்பொழுது ஆண்டவர் சொல்வாரு, மகளே, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. உனக்கு நீ பிரியமானதை செய்யற, அது முன்பு உனக்கு அது பார்க்க செம்மையாய் தோணும், ஆனா முடிவு மரண வழி என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் நம்ம வழி வாய்க்க மாட்டேங்குது? அந்த வழி உண்மையாலுமே கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்கு சித்தமா, அது ஆண்டவர் கை கூடி வர பண்ணுகிறாரா என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்கி கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஒரு வேளை வழி வாய்க்கலையா, இப்பொழுது நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆமா, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என் தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இப்பொழுது உங்களுடைய எல்லா வழிகளையும் கர்த்தருக்கு ஒப்புவீங்க, காத்திருங்க. நான் இப்போ ஜெபிக்கலாம். தகப்பன, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் நான் ஜெபிக்க, என் தேவன் கிருபை பாராட்டுங்க, அனுகிரகம் செய்யுங்க, காரியத்தை செம்மையாய் மாற்றி கொடுங்கப்பா. எல்லாம் ஜெயமாய் முடியட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ்.